நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறோம். யாதேவி சர்வ பூதேஷு என தேவி மகாத்மியம் சொல்ற மாதிரி அம்பிகையின் சக்தி வடிவம் எல்லா இடத்திலையும் நிறைந்திருப்பதை உணர்த்துவதே நவராத்திரி குழு. இன்றைய நல்ல நாளை தொடங்கி நல்லவை யாவும் நடந்திட விநாயகரை வணங்கி வழிபடுவோம். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्म सदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्ड खण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. வக்ரதுண்டாய கணநாதாய ஆடலும் பாடலும் உண்மையிலே உள்ளத்தை ஒருமுகப்படுத்துச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 5 விதமான பொருளால கொலு பண்ணலான்னு நம்ம ரேவதி சங்கரன் சொல்றாங்க. அது என்ன 5 விதமான பொருள் கேட்போமா? நம்மளுடைய கலை, அதாவது பாரம்பரியமா வந்த ஒரு மண் கலை, மரத்துல செய்யறது, கண்ணாடி பொருட்கள், 5 விதமான பொருட்களை தான் நாம கொலுவில் வைக்கலான்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நீங்க ஃபைபர் கிளாஸ்லாம் வச்சுட்டு ஏன் வைக்கக்கூடாதான்னு என்னை கேட்கக்கூடாது. எனக்கு தெரிந்த அளவில் மண், மரம், கல், கண்ணாடி, ஓலை, இந்த 5ல் செஞ்ச பொருட்கள் மட்டுமே கொலுவில் வைக்கலாம், பாக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இயற்கையோடு ஏய்ந்தது. அதாவது நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு இன்னைக்கு சொல்கிறோமே,
பிளாஸ்டிக்கெல்லாம் வைக்காதீங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி, எதுவுமே இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகத்தான். இதில் பண்பாடு எப்படி காப்பாற்றப்படுதுன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ராதையாவோ கண்ணனாவோ ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க, முருகனாவோ ஔவையாராவோ. அந்த காலத்துலலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கிடையாது. நவராத்திரி 10 நாளும் எல்லா விதமான வேஷங்களையும் பிள்ளைங்களுக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க. முடி இருந்த காலத்தில் எல்லாருக்கும் ஜடை தைப்பாங்க, தாழம்பூ ஜடை, பூஜடை எல்லாம் தைப்பாங்க. அதெல்லாம் ஒரு கலை. வீட்டுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் ஜாதி மத வித்தியாசமே பார்க்காம எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க, சந்தனம் குங்குமம் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, இனிப்பு கொடுப்பாங்க, பெண்களுக்கு தேங்காய் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப முடிஞ்சவங்க ரவிக்க துணியும் கொடுப்பாங்களாம். மனுஷங்களுக்காக இல்லை, அத்தனை பேரையும் யா தேவி சர்வபூதேஷு, நான் சொன்னேன் அல்லவா, எந்த அன்னையானவள் எல்லா உயிர்களிலும் நிறைந்து இருக்கிறாளோ அதை ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, நீங்கள் தாங்க தெய்வம். உங்களை உட்கார வச்சு சந்தன குங்குமம் கொடுத்து, உங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து, பூ கொடுத்து, பழம் கொடுத்து நாங்கள் மரியாதை பண்ணுறது உங்களை அல்ல, உங்களுக்கு உள்ளே இருக்கிறாளே சக்தியாக, அந்த உயிருக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவில் உரைகின்ற அந்த தேவியை கும்பிடுவது தான். அதாவது மனிதனையே மனிதன் வணங்குவது தான் இந்த நவராத்திரி. அற்புதமான ஒரு திருவிழாங்க. இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது எல்லாருக்கும் கொடுத்தோம்னா, குறிப்பாக நீங்கள் ஒன்று செய்யணும். வீட்டுக்கு வரவங்க பணக்காரங்க மட்டும் அல்ல, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியோட குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே உள்ள அந்த ஒரு விரிசல் கூட இருக்காது. எல்லோரும் சமம் அப்படின்னு வாயால் சொன்னால் போராது. அதை நிதர்சனமாக காட்டுற ஒரே விழா நவராத்திரி விழா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஐபியோட வீட்டு கொலுவை தாங்க. இவர் யாருன்னா, இந்தியானுடைய முன்னாள் அட்டார்னி ஜெனரல் சீனியர் அட்வொகேட் திரு கே பராசரன். அவர்களோட வீட்டு கொலுவை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக வீட்டில் எல்லாரும் இருக்கிற இடத்துக்குள்ளே கொலு வைப்பாங்க. ஆனால் திரு கே பராசரன் அவர்களின் வீட்டில் திரும்புகிற பக்கமெல்லாம் கொலு இருக்குது. இதை பற்றி அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர்? பிரியா சதீஷ். பிரியா சதீஷ், எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளாக எங்கள் மாமியார் காலத்துலேருந்து வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு. இது எப்படி ஒரு தீம் பேஸ்டாக நீங்கள் வைப்பீங்களா? வருஷம் ஒரு ஏதாவது சின்ன காஸ்டர் குழந்தைகள் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நாங்கள் தசாவதாரம் வச்சுருக்கோம். ஓகே, தசாவதாரம் இந்த வாட்டி எல்லா குழந்தைங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இதில் வைக்கிறோம். அவளோட பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப அதிகம். ஓகே, லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணது குழந்தைங்க எல்லாம் கூட ஹெல்ப் குழந்தை. நீங்களும் கூட சேர்ந்து பண்ணுவீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் கொலுங்கிறதே ஒரு தீம் தான். இதில் பல புராண கதைகள், நவீன கதைகள், அதுவும் இப்போ எல்லா விதமாக பொம்மைகள் கலக்கிறதுனால விதவிதமாக வைக்கிறோம். இருந்தாலும் தசாவதாரத்தை இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணி குழந்தைகள் ஆர்வத்தோடு வச்சுருக்கா. விஷ்ணு எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கார். அவரை நம்ம போய் பார்க்க முடியாது. அவர் அவதாரங்கள் எடுத்து நமக்காக வந்தார். இப்போ நமக்கு அந்த பாக்கியம் கூட கிடையாது. அர்ச்சாவதாரத்தில் தான் நம்மளால் வழிபட முடியறது. இதில் விஷ்ணு எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும், பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் முக்கியமாக நம்ம சொல்கிறது இந்த 10 அவதாரங்கள் தான். மீனாவதாரத்தில், மச்சாவதாரத்தில் ஆரம்பித்து வரப்போகிற கல்கி அவதாரம் வரைக்கும் 10 அவதாரங்கள். இதை குழந்தைகள் விருப்பமாக வைக்கிறச்சு. அதுவும் கிருஷ்ணர்னால் இவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர், ராமர் தான் பூர்ணாவதாரங்கள். அதோட எல்லாமே அதுலேயே மிருகம், மனித அவதாரம், ரொம்ப ரிஃபைண்டாக ஒருத்தர், ஆக்ரோஷமாக வரப்போகிறவர், எல்லாத்தையும் இந்த குழந்தைகள் கதைகளை எங்களிடம் கேட்டுக்கொண்டு தான் வச்சா. இவர்களுக்கு உதவிக்கு நாங்கள் இருந்தோம். எப்பவும் பெரியவர்களுக்கு உதவியாக சிறியவர்கள் இருப்பா. இந்த தரம் ஒரு மாறுதலுக்காக சிறியவர்களுக்கு நாங்கள் பெரியவர்கள் உதவியாக இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இது எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா, அப்புறம் நாங்கள், எங்களுடைய குழந்தைகள், இப்போ எங்களுடைய பேர குழந்தைகளும் உதவ ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி வரிசையாக பரம்பரையாக ஜெனரேஷனாக வைக்கிறச்சே ஒவ்வொன்றும் பெருமை. இதில் என்னன்னாக்கா ஒருத்தரை விட ஒருத்தர் இப்போ ஜெனரேஷன்ஸ் இன்னும் நல்லா வைக்க ஆரம்பிச்சிருக்கா. அவள்கிட்ட நாங்கள் கற்றுக்குறோம், எங்கள்கிட்ட இருந்து அவள் கற்றுக்குறா. இது ஒரு பாலம்னு தான் சொல்லுவேன்.
கண்காணும் இடமெல்லாம் கொலு வச்சு அசத்தி இருந்தாங்க திரு கே பராசரன் வீட்டில். இப்போது நவராத்திரி உற்சவத்தில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தான் எடுத்த மலைமகளான அவதார நோக்கம் தனக்கு மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி, சரஸ்வதி, வீரலக்ஷ்மி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து சக்தி வடிவமாக அவதரித்த பார்வதியின் கதை இப்போது. 5 வயசு ஆன உடனே சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததாம் பார்வதி தேவிக்கு. நான் சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணணுங்கிறான். அம்மா சொல்றா, ஏண்டி உனக்கு வயசே ஆலையே, உனக்கு என்னம்மா ரொம்ப சின்ன வயசுமா, 5 வயசு பிஞ்சு குழந்தை, நீ போய் தபஸ் பண்ண முடியுமா? தபஸ்ங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம், அவ்வளவு லகுவா பண்ணிட முடியாதுமா. மழை, காற்று, புயல், நெருப்புன்னு என்ன ஆனாலும் நீ தபஸை விட முடியாதுமா. அதெல்லாம் வேளா வேளைக்கு சாப்பிட முடியாது, நினைத்த நேரத்தில் ஜலம் பருக முடியாதுமா, ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீ தபஸ் பண்ணலாமேம்மா, நீ ரொம்ப சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொன்னாலும், அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு தபஸ் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து, சிவபெருமானை நோக்கி நான் தபஸ் பண்ணணும், எனக்கு அதுதான் முழுக்க முழுக்க எண்ணமா இப்ப என் மனசுல இருந்துன்னு இருக்குன்னாலாம். உடனே மேனை என்ன பண்ணினா ஹிமவானை கூப்பிட்டு சொல்றாளாம், இந்த பாருங்க உங்க பொண்ணு என்ன சொல்றா என்னன்னு கேளுங்கன்னாலாம். அப்பா, நான் தபஸ் பண்ணணும், அதற்கு எனக்கு ஏற்பாடுகள் எல்லாம் நீங்க தான் பண்ணி கொடுக்கணுங்கிறான். என்னம்மா சொல்ற, தபஸ் பண்ற வயசு உனக்கு இல்லையேம்மா, 5 வயசு குழந்தையான உன்னால தபஸ்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டார். என்னால முடியும்ப்பான்னா. தபஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமா, அவ்வளவு லகுவா பண்ண முடியாதடா கண்ணா, ஏன் இப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்டார். சொல்றார், இல்ல இல்ல, நான் சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணியே தீரணும், எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பா, என்னை நினைத்து நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னு கேட்டா. இல்லம்மா, நீ தபஸ் பண்ணினா உன்னை யாருமா பார்த்துப்பா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதான் கவலையா இருக்குன்னா. ஏன்பா, இந்த லோகத்தையே காத்து ரட்சிக்கும் தெய்வம் சிவபெருமான் இல்லையா, அந்த சிவபெருமான் என்னை காப்பாற்றுவார், அந்த சிவபெருமானுடைய ஒரு எண்ணம் தானேப்பா என்ன தபஸ் பண்ண வைக்கணுங்கிற நினைப்பையே உண்டாக்கி இருக்கு. அப்பா, நிச்சயமாக நான் தபஸ் செய்ய வேண்டும், அதற்கு உங்களால் ஆன உதவியெல்லாம் நீங்க தான்ப்பா எனக்கு பண்ணணும்னு சொன்னாலாம். உடனே என்ன பண்ணினார், இவ தபஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப விமர்சையா பண்ணினாலாம். ஒரு அருவிக்கு கிட்ட தபஸ் பண்றதுக்கான இடத்த வைக்கிறார். என்ன காரணம்னா, இவ குளிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா, அதனால அருவிக்கிட்ட பளபளன்னு இருக்கிற இடம், ஜிலு ஜிலுன்னு இருக்கு அந்த இடம், அந்த இடத்துல தபஸ்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினார். இந்த பொண்ணு தனியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற அவளுடைய தோழிகள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாள். நீங்களும் போங்கோ, அவளோட போய் இருந்துருக்கோ, எல்லாரும் ஒன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லி பக்கத்திலே ஒரு பர்ணசாலை அமைத்து எல்லாம் பண்ணி வைக்கிறாராம். என்னென்ன வசதி பண்ணணுமோ அதெல்லாம் பொண்ணுக்கு பண்ணி கொடுத்துட்டார். பரதேவதையான பார்வதி தேவி அசாத்தியமா தபஸ் இருக்க ஆரம்பிச்சாளாம். இவள் தபஸ் நாளாக உக்ரமாயிண்டே போறது, நாளாக ரொம்ப கடுமையா ஆயின்றிருக்கு. ஒரு சமயம் என்ன பண்ணிட்டு இருந்தா, சாப்பிட்டு இருந்தா, அதன் பிறகு என்ன பண்ணினா வெறும் பழங்களை சாப்பிட்டு இருந்தாளாம். அதன் பிறகு என்னாச்சு, பழம் சாப்பிட்றதையும் நிறுத்தியாச்சு, இலைகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாலாம். அதன் பிறகு என்ன பண்ணினா இலைகளையும் சாப்பிடுவதை நிறுத்திட்டா. இதனால இவளுக்கு ஒரு பெயரே வந்தது. என்ன பெயர் தெரியுமா? அபர்ணா அப்படிங்கிற பெயர் வந்தது இவளுக்கு. பர்ணம்னா இலை, அந்த இலையை இவள் பருகாமல் இருந்தாள் அப்படிங்கிறதுனால இவளுக்கு அபர்ணா அப்படின்னு பேரு. இன்னும் சொல்ல போனா இந்த சக்தி நாமங்களில் ரொம்ப சிறந்த நாமம் எதுன்னு பார்த்தா இந்த உமா அப்படிங்கிற நாமம். இந்த உமாங்கிற நாமத்தை நம்ம சொன்னா ஓம்ங்கிற சொல்றதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. எப்படின்னார், அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் எப்படி ஓம்ங்கிற சப்தத்துல இருக்கோ அதே போல உமாங்கிற பெயரிலும் இந்த அகாரம் உகாரம் மகாரம் 3ம் கலந்து இருக்கின்றது. அதனால இந்த உமாங்கிற நாமமும் ஒரு சிறந்த தாரக மந்திரமாகவே இருந்துருக்கு. அப்பேற்பட்ட உமாதேவி இவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அபர்ணாவாயாச்சு. இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அங்க சிவபெருமான் எப்படி இருக்கார்னா, அவளை பிரிந்த உடனேவே சிவபெருமான் என்ன பண்ணினார், தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்துட்டார். அதாவது யோக நிஷ்டைக்கு போயிட்டார் சிவபெருமான். கண்ணை மூடிண்டு சின்முத்திரை வச்சுண்டு அவர் தியானத்தில் இருக்கிறார். ஆழ்ந்த தியானம் என்று சொல்லக்கூடிய யோக நிஷ்டையில சிவபெருமான் இருக்கார். அப்படி சிவபெருமான அந்த யோக நிஷ்டையிலிருந்து கலைத்தால் தானே பார்வதி தேவியை அவர் மனம் செய்ய முடியும். அதனால என்ன பண்ணினா, தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வழி பண்ணினா, மன்மதனை அனுப்பிச்சா. மன்மதனை அனுப்பிச்ச உடனே என்ன ஆறுது, அவன் என்னெல்லாமோ முயற்சி செய்து பார்த்தான். கடைசியில சிவபெருமான் கண்ணை திறந்தார். ஆனா முதல்ல எந்த கண்ணை திறந்தார்னா நெத்தி கண்ணை திறந்துட்டாராம். அதனால் காமன் அழிந்தான். மன்மதன் அழிஞ்ச உடனேவே ரதி தேவிக்கு தாங்க முடியவில்லை. அவர் ரொம்ப நாளா வருத்தத்தோடய இருந்துட்டு இருக்கா, சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா. இப்ப இவருடைய சிவபெருமானுடைய நிஷ்டை கலைந்தது.
அங்கேருந்து புறப்பட்டு 5 வயசு, அதாவது தபஸ் பண்ணிட்டு இருக்கிற பார்வதி தேவியை பார்க்க வந்தாராம். பார்த்து பார்வதி தேவியோட நிறைய உரையாடல் எல்லாம் மாறுது. எல்லாம் ஆன பிறகு இறுதியில் அவர் யார் என்று பார்வதி தேவியிடத்தில் காண்பித்து கடைசியில் சப்த ரிஷிகள், அதாவது 7 ரிஷிகள் இருக்கா இல்லையா, அந்த சப்த ரிஷிகளோடு அருந்ததியும் செல்ல அங்க போய் பொண்ணு பேசுறாளாம். ஹிமவானிடத்துல பொண்ணு பேசுறதுக்கு சிவபெருமான் அனுப்பினார். அங்க போய் பொண்ணு பேசி முடிச்சு கல்யாணமும் நிச்சயம் பண்ணி நல்லபடியாக திரு கல்யாண வைபவம் ரொம்ப நல்லபடியா நடந்து முடியறதாம். இப்படி சிவ பார்வதி கல்யாணம் நடந்து முடிந்த உடனேவே சில நாட்களில் குமரன் அவதாரம் பண்ணினார். குமரனுடைய அவதாரம் ஆன பிறகு என்னாச்சுன்னார், சூரபத்மனுடைய வதம் ஆறுது. ஆக சூரபத்மன் வதம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவள் யாருன்னு பார்த்தா மலைமகள் தான். எப்படின்னார், மலைமகளாக இவ அவதாரம் பண்ணினது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. சக்தியான இவள் சக்தி வேலையை கொடுக்கிறா. அந்த சக்தி வேலை வைத்துதானே சூரபத்மனை முருகப்பெருமான் வதைக்கிறார். இப்படி அதர்மம் எப்பொழுதெல்லாம் தலை ஓங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மலைமகளான பரதேவத்தை அவதாரம் பண்றா. அந்த மலைமகளான பரதேவத்தை அவதாரம் பண்றது மட்டும் இல்லாமல் விதவித ஸ்வரூபங்களை எடுத்து ராட்சசர்களை எல்லாம் வதம் செய்து, அதாவது தீயவர்களை வதம் செய்து நல்லவர்களை காக்கின்றாள். இதை சொல்லும் பொழுது துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்றது உண்டு. இதை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அந்த பரதேவத்தை துர்கா தேவி அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்பேற்பட்ட துர்கா தேவியை நவராத்திரி தினங்களில் நாம் வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களே தனி. இவள்தான் அசாத்தியமாக அதன் பிறகு மலையத்வஜ பாண்டியனுக்கு மீனாட்சியாக திரு அவதாரம் பண்ணதும் இவதான். அப்படி திரு அவதாரம் பண்ணி இன்னைக்கு தமிழ் இவ்வளவு அழகா உலகம் முழுக்க பிரசித்தியா இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மீனாட்சி தேவி. இதை பற்றி பாடும் பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், முத்தமிழ் வளர்த்த அப்படின்னு சொல்லுவாளாம். அலைமகள் கலைமகள் பணிக்கீர் வாணின்னா இவளை பற்றி சொல்லும் பொழுது தேவாதி தேவன் சுந்தரேசன் திரு சித்தம் கவர் புவன சுந்தரி அப்படின்னு சொல்றதும் உண்டு. மலையத்வஜன் மாதவம் செய்தான். அந்த மாதவத்திற்கு காஞ்சன மாலைக்கும் மலையத்வஜனுக்கும் புத்திரியாக அவதாரம் பண்ணினான். இப்பேற்பட்ட பரதேவத்தை அமுதன அப்படின்னு சொல்லக்கூடிய இனிய அந்த தமிழ் மொழியையும் காத்து ரட்சித்தவள் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படி ஒன்றொன்றையும் இவள் செய்யும் பொழுது சாமர்த்தியமாக இருக்கும். எப்படி ஹிமவான் புத்திரியா அவதாரம் பண்ணும் பொழுது மகாலட்சுமி தேவிக்கும் மகா சரஸ்வதி தேவிக்கும் சரியான பொறுப்பை கொடுத்தாளோ அதே போல மீனாட்சி ராஜ்யத்திலும் அவள் சரியான பொறுப்பை கொடுத்தாளாம். எப்படின்னார், இவதானே மகாராணி, இவளுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகளில் முக்கியமான மந்திரியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் எது, நிதித்துறை மந்திரி. நிதித்துறை மந்திரியாக இருந்தவள் யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி. அதே போல மீனாட்சி தேவியினுடைய ஆட்சியும் பொழுது கல்வித்துறை மந்திரியாக இருந்தது யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் வாக்தேவியான சரஸ்வதி தேவி. அதே போல உணவுத்துறை மந்திரியாக இருந்தது யாருன்னு பார்த்தா அன்னபூரணி தேவி. அதன் பிறகு இராணுவ படைக்கு மந்திரியாக இருந்தவள் யாருன்னு பார்த்தா வீரலட்சுமி தேவி. இப்படி ஒருத்தருக்கும் ஒரு திரு அவதாரத்திலும் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து ஒரு சக்தியோடு இல்லாது எல்லா சக்தியையும் இவள் ஒன்றுதான் அப்படின்னு உணர்த்தும் வண்ணம் எல்லாமே இவள் தான் சர்வம் சக்தி மையம் என்று அனைவருக்கும் உணர்த்தி அந்த பரதேவத்தை அருள் புரிந்திருக்கிறாள். அப்பேற்பட்ட பரதேவதையினுடைய ஒரு பெருமையை சொல்லி மாளாது. இந்த மலைமகளுடைய பெருமையை நாம் அனைவரும் நவராத்திரி தினத்தின் பொழுது கேட்டோம். நவராத்திரி மட்டுமல்லாது எல்லா நாட்களிலும் அந்த பராசக்தியான தேவியை நாம் பிரார்த்தித்து வந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நிச்சயமாக நினைத்த காரியம் ஈடேறும். அவளுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு சக்தி மட்டும் இல்லாமல் எல்லா சக்தியும் இவள் ஒன்றுதான் என உணர்த்தியது மலைமகளின் திரு அவதாரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நவராத்திரி உற்சவத்தில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். உண்மைதாங்க. புவியே அசையும் போது நம்ம அசைய மாட்டோமா என்ன? செல்வி ஸ்ரீரஜா, செல்வி ஹர்ஷிதா இசைக்கும் நவனித ஜோரா நமோ நம. நவனித ஜோரா நமோ நமோ, நவனித ஜோரா நமோ நமோ, நவனித ஜோரா நமோ நமோ, நவமஹிமா நவ நமோ நமோ, ஓ நவனித ஜோரா நமோ நமோ, நவமஹிமா நவ நமோ நமோ, ஓ நவனித ஜோரா நமோ நமோ.
कृष्ण हरि नारायण केशवच्युत कृष्ण नरसिंह वामन रूप नमो नमो हरि नारायण केशवच्युत कृष्ण नरसिंह वामन रूप नमो नमो मुरहर पद्मनाभ मुकुंद गोविंद मुरहर पद्मनाभ मुकुंद गोविंद नर नारायण रूप नमो नमो मुरहर पद्मनाभ मुकुंद गोविंद नर नारायण रूप नमो नमो ओ नवनीत चोर नमो नमो नव महिमा नव नमो नमो ओ नवनीत चोर नमो नमो ओ वैकुंठ रुक्मिणी वल्लभ चक्राधर वैकुंठ रुक्मिणी वल्लभ चक्राधर नागेश वंदित नमो नमो वैकुंठ रुक्मिणी वल्लभ चक्राधर नागेश वंदित नमो नमो श्री करुणानिधि श्री वेंकटेश्वर श्री करुणानिधि श्री वेंकटेश्वर श्री करुणानिधि श्री वेंकटेश्वर नागराज नूतन नमो नमो श्री करुणानिधि श्री वेंकटेश्वर नागराज नूतन नमो नमो ओ नवनीत चोर नमो नमो नव महिमा नव नमो नमो ओ नवनीत चोर नमो नमो நவராத்திரியின் முதல் 3 நாளும் இச்சா சக்தியின் சொரூபமான துர்கையை பற்றியும் கொலு இசைன்னு குதூகலமா பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.